வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ண போகிறோம். என்னென்னா ஃபுல் சிக்கன் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம அவனில் வச்சு பண்ணுறது எப்படின்னு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்களும் என் கூட அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் என் வீடியோஸ் பார்த்து எல்லாம் லைக் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, அதில் கமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் அந்த அதுலேயே சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து யூடியூப் அந்த என்னோடய லிங்க்கை அதை பார்த்துட்டு அதில் சப்ஸ்கிரைப் அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன், எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எல்லாம் அதில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அதனால் இப்போ இன்னும் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபிக்கு முக்கியமான ஹீரோ இன்றைக்கி வந்து அந்த ஃபுல் சிக்கன் தான். அதை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன மசாலாலாம் போடணும், தேவையான பொருட்களெல்லாம் நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் அது அடியில் நம்ம அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேயில் பண்ணுறதுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம மேலே தடவுறதுக்குள்ள மசாலா வந்து பட்டர், கொஞ்சம் ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதோடையே கொஞ்சம் அந்த தேங்காய் எண்ணெய், நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் பாதி நான் கலந்துக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். அதனால் அந்த எண்ணெயை கொஞ்சம் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சின்ன சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, இதுதான் அதுக்குள்ள மசாலா. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு தேன் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேனும் அந்த காரத்துக்கும் அந்த தேனுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று மேலே அந்த ரோஸ்டட் கலர் நல்ல ப்ரௌனிஷாக வரும் நீங்கள் தேன் கலந்தீங்கன்னா. தேன் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். லைம் ஜூஸ், அப்புறம் இது வந்து கசூரி மேத்தி, அந்த வெந்தயக்கீரை, ட்ரை வெந்தயக்கீரை இருக்குதுல்ல, அது வந்து இன்னும் கூட ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்காது. நான் 65லாம் சில நேரம் பொரிக்கும் போது பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும் அந்த வாசனை. அதனால் அது கொஞ்சம் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், அப்புறம் மல்லி இலை கொஞ்சம், பூண்டு, லைம், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறதை நான் அப்படியே உடனேயே காட்டிடுறேன். ஏன்னா இது அவனில் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றிக்கிட்டேன். பட்டர் கூட நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் பட்டர் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட அந்த லைம் ஜூஸை ஊற்றிடலாம். லைம் ஜூஸ், தேனும் லைம் ஜூஸும் கலந்தாச்சு. அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதோட மற்ற மசாலாக்கள் எல்லாத்தையுமே கலந்துடலாம். உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு. எல்லா மசாலாவையும் போட்டாச்சு. இதோட அந்த கசூரி மேத்தி, மல்லி இலை பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்க வேண்டியதுதான். இதுதான் இதுக்கு முக்கியமாக தேவைப்படுற மசாலா. இதை வந்து நம்ம இப்போ சிக்கன் மேலே நல்லா பூசி வச்சிடணும். சிக்கன் மேலே ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து தோலோடு வாங்கிக்கோங்க.
அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். இது வந்து அந்த தோலுக்கு நடுவில் நீங்கள் இந்த மசாலாவை வச்சு நல்லா அப்படியே மசாலாவை உள்ளே இது பண்ணி விட்டுறணும். நல்ல உள்ளுக்குள்ளே சதைக்குள்ளெல்லாம் அந்த மசாலா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா சப்புன்னு மேலே மட்டும் மசாலா இருக்கும், உள்ளே உள்ள சிக்கனில் ஒன்றுமே மசாலா இல்லாமல் சப்புன்னு இருக்கும். இது நம்ம இப்படி நல்லா வச்சுட்டோம்னா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா போய் ஊறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல எல்லா இடமும் மசாலா சேர்கிற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இது நம்ம வீட்டிலலாம் பிள்ளைங்க எல்லாம் ஒரு வீக்கெண்ட் அந்த மாதிரியெல்லாம் ஸ்பெஷல் டின்னர் எதுவும் பண்ணும்போது இது பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். அது பிள்ளைங்களுக்கு அப்படி ஃபுல் சிக்கனோடு நம்ம கொண்டு வச்சோன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், அதை பார்க்கும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க. காரம்லாம் உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக சாப்பிட்னா கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மீடியம் காரம் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் இப்போ கடையில் எல்லாமே கிடைக்கிது. ஆனால் அதில் நிறைய ஆர்டிஃபிஷியல் கலரிங் அது இதெல்லாம் இருக்கும். நம்ம அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. ஆனால் அது எல்லாம் கெடுதல் தான் நிறைய இருக்கும். அந்த கலர் ஆர்டிஃபிஷியல் கலர் அந்த ரெட் கலராக வர்றதுக்காக போடுவாங்க. அது இல்லாமல் நம்ம வீட்டிலே இப்படி செய்து சாப்பிட்றது பெட்டர். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸி தான். இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்லாம் நான் இன்னும் வேணும்னு சொன்னால் ஜிஞ்சர்லாம் கொஞ்சம் நல்லா நீள நீளமாக வெட்டி, அது லெமன் கிராஸ் கிடச்சிதுன்னா அது எல்லாமே உள்ளே நீங்கள் இது வழியாக உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சிடணும். அப்போ இன்னும் நல்லா அந்த வாசனை ஏறி ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஓவர் இதெல்லாம் போடலை. இப்போ இதை வந்து கட்டிடலாம். இல்லைன்னா அது நம்ம அவனில் குக்காகி வரும்போது ரொம்ப இப்படி இதாகி அந்த சிக்கனோட ஷேப்பு கொஞ்சம் மாறிடும். அதனால் நான் இன்றைக்கி இது ரெண்டையும் வச்சு நல்லா நூல் வச்சு கட்டிடுறேன். இது கால் ரெண்டையும் கட்டி வச்சிங்கன்னா தான் ஃபுல்லாக அது ரோஸ்ட் ஆகி வரும்போது அப்படியே சிக்கன் ஷேப் அப்படியே நிற்கும். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கெலாம் ஒரு ஃபன்னாக இருக்கும் அது முழுசாக பார்க்குறதுக்கு. இல்லைன்னா கொஞ்சம் ஷேப்பு மாறி ஆச்சாச்சு. இனிமேல் நம்ம வந்து பேக்கிங் ட்ரேயில் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம பேக்கிங் ட்ரேயில் வைக்கிறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு, வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி அடியில் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சிக்கன் வைக்கணும். அதுக்கு நான் வெட்டி வைக்கிறத காட்டுறேன். அப்புறம் பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டையும் அப்படியே பூண்டையும் முழுசாக அப்படி வெட்டி வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம அந்த பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடலாம்.
இதுக்கு மேலே நம்ம அப்படியே இந்த சிக்கனை தூக்கி வச்சிட வேண்டியதுதான். கீழே நம்ம அந்த வெங்காயம் உருளைக்கிழங்குலலாம் தனியாக மசாலா தடவணும்னு தேவையில்ல. இது வந்து வெந்து வரும்போது இதிலருந்து ஜூஸ் எல்லாம் அதில் நல்ல கொட்டி அந்த ஜூஸ்லேயே அதெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வெட்டி வச்ச அந்த பூண்டெல்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணி விட்டுறலாம். அது அதோடு சேர்ந்து வெந்து நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் கூட உள்ளே வச்சு விட்டுறலாம். இனிமே அப்படியே நம்ம வேணும்னா கொஞ்சம் லைம் ஊற்றிக்கோங்க மேலே. இதை அப்படியே அவனில் இனிமே வச்சிடலாம். இப்போது இதை வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனுக்குள்ளே வச்சிடலாம். நான் ஒரு 15 மினிட்ஸாக அதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணக்கூடாது. அவன் வந்து நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி 180 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சு அந்த டெம்பரேச்சர்லேயே தான் நம்ம இப்போ குக் பண்ண விட்ருக்குறோம். 30 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன் நான். 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகலாம். 30 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து இப்படி தான் இருக்கும். அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம எடுத்து அது மேலேயே கொஞ்சம் ஊற்றி விடணும். கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டோன்னா எல்லா இடமும் அந்த அதில் உள்ள அந்த பட்டர் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா உள்ள ஊறி வேகும். இது டோட்டலாக 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு திருப்பி இன்னும் ஒரு 1 ஹவர் நான் செட் பண்ணி வைக்கிறேன். இதை திரும்ப நம்ம எடுத்து அவனுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நான் திரும்பி 1 ஹவர் நான் செட் பண்ணி வைக்கிறேன். கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிருக்குது. நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். நல்லா ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. ஏதோ பொட்டேட்டோலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெளியே பார்க்க கலர் வந்து வராதனால வேகாதோன்னு நினச்சேன். ஆனால் நல்லா வெந்திருக்கு. இதோ நல்லா உள்ளே போகுது. இனிமேல் இதை அப்படியே நம்ம இதுக்கு சர்விங் ட்ரேக்கு மாற்றிடலாம். நம்மளோட ஃபுல் சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பயங்கர வாசனை, நல்ல ரோஸ்ட் ஆகி வந்திருக்குது. நாங்கள் இன்றைக்கி நைட்டு எங்களுக்கு டின்னருக்கு இது தான் எல்லாருமே சாப்பிட போகிறோம். அதனால் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.